ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அதனால எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ஆகும். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்னன்னாக்கா, நீ தான் எனக்கு போட்டி, நீ எனக்கு போட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. வியனாவும் சுபிக்ஷாவும் ரம்யாவும் சொல்றாங்க. ரம்யா வந்து சுபிக்ஷாவை சொல்றாங்க, நீ எல்லாம் எனக்கு போட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி. பார்வதி வந்து எஃப்ஜே சொல்றாங்க, இவன் தான் எனக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு. சூனியக்காரின்ட்டு நான் வியனா வச்சுட்டேன், அது சூனியக்காரி. இது வந்து விஷம். சாண்ட்ரா வந்து விஷ பாட்டில், விஷத்தை விட மோசமானது. விஷத்தை விட மோசமானது எதனா இந்த அக்கா விஷம் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவங்க. ஏன்னாக்கா மோத தான் டைரக்டாக மோதணும். இந்த நடிப்பு, இந்த கேவலமான நடிப்புலாம் போட்டுக்கின்னு அது ப்ளே பண்ணிட்டு இருக்கு. சாண்ட்ரா விசஸ் கனின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பர்சன் வந்து எனக்கு லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்றாங்க. கரெக்டு தாம்மா, உனக்கு யாருமா இந்த மாதிரி நல்லவங்களாம் உனக்கு லிஸ்ட்டில் இருப்பாங்க? உன் கூட ஜிக்கச்சுன்னு இருக்கிறாங்க பார்த்தியா, சாயின் 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 எதுக்கு எடுத்தாலும் ஜிக்கச்சுங்கிறான் வரும் உன் வீட்டுக்காரன். அவன் தான் உனக்கு ஈக்குவலாக இருப்பான். நீ நல்லது பண்ணுற தப்பு பண்ணுற, அவனும் கூட சேர்ந்து இருந்தானே தப்பு பண்ணினுங்கிறான். பொண்டாட்டி தப்பு பண்ணா புருஷன் சொல்லணும், புருஷன் தப்பு பண்ணா பொண்டாட்டி சொல்லணும். ரெண்டு பேருமே இவ்வளோ மோசமாகறீங்க. யாராவது ஒருத்தர் விளையாடும் போது ஒருத்தர் ஏற்றத்தாழ்வோடு விளையாடுவாங்க. ஒருத்தர் நல்லவங்களா விளையாடுவாங்க, ஒருத்தர் கெட்டவங்களா விளையாடுவாங்க, இல்லை ஒருத்தர் கேமா எடுத்து விளையாடுவாங்க. நீங்க கேமா எடுத்து விளையாடினா கூட எல்லார் மேலேயுமே அதே மாதிரி கான்செப்ட் பண்ணி விளையாடணும். அதுனா பர்டிகுலரா கனி மேல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணனால தான் எப்ப பார்த்தாலும் கனி கனி கனினே சொல்லிட்டு இருக்கீங்க. விவர்ஸ், நான் சொல்றதை நீங்க நோட் பண்ணி பாருங்க. சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா, பார்வதி, கம்ரதி, இவங்க எல்லாம் எதனா ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கனின்னு சொல்லுவா சாண்ட்ரா. அதுலனாக்கா இவன் பிரஜன் வந்து கனின்னு சொல்லுவான். எதுக்குன்னா நாமினேஷன் பண்ணும்போது கனி விட்டுக்கூடாது அப்படின்வான். ஸோ இதெல்லாம் பார்த்தாக்கா கனி மேலே நீ செம்ம காண்டில் இருக்கிறேன்னு தெரியுது. கனி மட்டும் நல்லா ப்ளே பண்ணி அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த வீட்டில் இருக்கணும், இந்த வீட்டில் வந்து நான் ஒரு டாப்பில் வரணும், டாப் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னு நினச்சி தம்பி எஃப்ஜே, இந்த தங்கச்சி ரம்யா இவங்களெல்லாம் விட்டுட்டு நல்ல கேமாக விளையாடினாங்கனாக்கா உங்களெல்லாம் ஓட 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 விரட்டுவாங்க. அது கனிக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னாக்கா கனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே நான் கேம் விளையாட போகிறேன் அப்படின்றாங்க. ஆனாலும் எஃப்ஜே, சபரி, ரம்யா இவங்க 3 பேரு கூடமே அவங்க இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு அவங்க வெளியே வந்து கேம் விளையாடினாங்கனாக்கா சூப்பராக இருக்கும். குரூப்புன்னுன்றாங்க. இதை வந்து அன்பு கேங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அன்பு கேங்குனால அவங்களுக்குள்ளேயே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்குவாங்க. நாமினேஷன், பேட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் இவங்களுக்கு போடு, நீங்கள் இவங்களுக்கு போடுன்று. அவ்வளோ மோசமானவங்களாம் கிடையாது. உங்களை மாதிரி மோசமானவங்களாம் கனி கிடையாது. 1000 மடங்கு மேலு சாண்ட்ரா, திவ்யா, பிரஜனை விட இந்த 3 பேருமே அவ்வளோ ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரில் திவ்யா எவ்வளோ மேலு. அவங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல வேஷம் போடுறாங்க. இவங்க 3 பேருமே உடச்சி, இவங்க 3 பேருமே இந்த நிமிஷம் பண்ணாதான் கேம். அது கனி விளையாடினா மட்டும்தான் நடக்கும். இல்லைனாக்கா இவங்க நினைக்கிறது தான் இதுக்கு மேலே நடக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கனியை வெளியே அனுப்பிச்சிட்டாக்கா அன்பு கேங் க்ளோஸ்டு. அவங்களுக்கு தேவையில்லாதவங்களெல்லாம் நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம். கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் மறைமுகமாக இவங்க போட்டிருக்கிற பிளானு. சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு குத்து, அங்கே ஒரு குத்து குத்துவாங்க. பார்வதி இல்லாத நேரத்தில் பார்வதி தப்பாக பேசுவாங்க. பார்வதி இருக்கிற நேரத்தில் பார்வதிக்கு ஆவாதவங்களே தப்பாக பேசுவாங்க. ஸோ இவங்க வந்து சூப்பராக கேம் ஆடுறாங்க. கேம் கிடையாதுங்க, பக்கா பச்சோதிங்க, விஷங்க இது. சாண்ட்ரா விசஸ் கனி வந்து இந்த ஃபார்மேட்டு எனக்கு செட்டே ஆகாது. அது வந்து எனக்கு லிஸ்ட்லேயே இல்லையா. அப்போமா டைலாக் வந்து கனி சொல்லியிருக்கணும். கனி விசஸ் சாண்ட்ரா அவங்களாம் ஈக்குவல், என் கால் தூசிக்கு ஈக்குவல் வரமாட்டாங்க அப்படின்னு கனி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். கனியும் இன்னும் கேம் விளையாடினா தான் அடுத்த நகருக்கு போவோம். இல்லைனாக்கா சாண்ட்ரா, பிரஜன், பார்வதி இவங்க 3 பேருமே என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். வியானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் சாண்ட்ரா கிட்ட செம ஜிக்கு அடிக்குது. வியானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் சவுட்டாக பேசுகிறாங்க, யார் போல்டாக பேசுகிறாங்க, அந்த வாரத்தில் வந்து அவங்க யார் வாய்ஸ் ரைஸாக இருக்குது அவங்க பின்னாடி போய் நின்றுக்கும். இப்போலாம் அது பார்த்தீங்கன்னாக்கா அது ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்த்தீங்களா அந்த ஸ்டைலெல்லாம் பண்ணுறதில்ல. பார்த்தீங்களா இந்த 2-3 நாளாக வந்து அந்த துணி முடியை வந்து இப்படி இழுத்து போட்டுக்கின்னு ஆஹா அப்படின்னு சொல்லின்னு இருக்கோம். அந்த ஆக்டிங்கை நிறுத்திட்டு இருக்கு. ஏன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால இந்த வேலை நம்மளுக்கு ஆகாதுடாப்பா, இதுக்கு மேலே நம்ம கரெக்டாக இருக்கலாம்டாப்பா அப்படின்னு இருக்குதா என்னன்னு தெரியல. ரம்யா வந்து வேஸ்ட்டு நம்ம ஒத்துக்கலாம். சுபிக்ஷா நீ என்னம்மா பண்ணுற, அந்த டப்பு டிப்பு டப்புன்னு வாயில் அடிக்கிற. சுபிக்ஷா வந்து என்ன நினச்சதுன்னா சமையல் டிபார்ட்மெண்ட்டில் வந்தாக்கா நம்ம செம ஃபோக்கஸாகவும் நம்ம நல்லா வந்து வெளி மக்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு சமையல் இதுக்கு வந்து நான் வரேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு வந்தது. ஆனால் அங்கே ஒன்றுமே பப்பு வேவலை. சமையல் இடத்துல யார் அதுக்குன்னு ஒரு டேலண்ட் வேணும். சமையல் இடத்துல இருந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணும்.
பார்த்தீங்களா? வியானா அதில் வந்து டேலண்ட்டு, எந்த வேலையுமே யாரையுமே வேலை செய்ய விட மாட்டா. அவளை சமைக்கிறது அவள் தான், சர்வ் பண்ணுறது அவள் தான், எல்லா வேலையும் அவளே பண்ணுவாள். ஏன்னா நான் பண்ணேன். கோதுமை அல்வா ஒன்று பண்ணேன்னு பண்ணிச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வினோத், திவாகர் எல்லாருமே கிளறி விட்டுருந்தாங்க. இந்த அம்மா மேலே மட்டும் அதுக்கு போட அந்த கோதுமையும் அந்த ஸ்வீட்டையும் கலந்த மாதிரி போட்டு நினச்சி அது மீதி எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கலக்கியிருந்தாங்க. அது சரியாக வரலன்னு நினைக்கிறேன். அந்த கோதுமை அல்வா காலி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை எல்லார் வயலையும் ஊட்டி விட்டு இருந்ததுங்க. அந்த கோதுமை அல்வா காலி ஆகிற வரைக்கும் எஃப்ஜேவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசாட்சியே இல்லாமல் இது பண்ணின்னு பாருங்க, இந்த கோதுமை அல்வாவை காலி பண்ணணும்னு என்னென்ன பண்ணின்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதுதாங்க அவங்கவுங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து முன்னே தெரியணுன்றதுக்கோசம் அவங்கவுங்க பண்ணுறாங்க. தனி வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 4 பேருங்க, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன், பார்வதி, இவங்க 4 பேருமே போல்டாக ஆப்போசிட்டில் நின்று கேள்வி கேட்டு இருந்தாங்கனாக்கா 4:1 அப்படின்ற மாதிரி கனி வந்து டாப்பில் போவாங்க. இல்லையா நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னாக்கா கனியை வந்து இந்த வீக்கு இல்லை நெக்ஸ்ட் வீக்லேயும் எலிமினேட் ஆகிடுவாங்க. கனி கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க கேமில் காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.